வேகா ஜுவல்லரி சார்பில் மணப்பெண்களுக்கான அழகு மிளிரும் தங்க நகை கண்காட்சி நவம்பர் 1 மற்றும் 2 கோவையில் நடத்துகிறது. தென்னிந்தியாவின் முதல் முறையாக மணப்பெண்ணுக்கான அழகு மிளிரும் தங்க நகை கண்காட்சியை கோவையில் வேகா ஜுவல்லரி நடத்துகிறது. இந்த கண்காட்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் வேகா கலை நயமிக்க பாரம்பரிய நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாபெரும் நகை கண்காட்சி கலாச்சாரத்தையும் கைவினை திறனையும் பிரதிபலிப்பதாக மட்டுமல்லாமல் பாரம்பரியத்தை சந்திக்கும் புதிய கண்டுபிடிப்புகளாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நுண்ணிய போல்கி தொகுப்புகள், மணப்பெண் வைர நகைகள், குந்தன் கலை திறன்கள், கோயில் தங்க நகைகள், குறைந்த அளவிலான பாரம்பரிய படைப்புகள் காட்சிக்கென வடிவமைக்கப்பட்டுள்ளன. துவக்க விழா நிகழ்விற்கு கௌரவ விருந்தினராக கோவை எம்ரால் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் சீனிவாசன் பங்கேற்றார். இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் TRK சரஸ்வதி, டாப்ஸ் நிறுவனத்தின் பிரதிநிதி ஷாலினி பங்கேற்றனர். வேகா ஜுவல்லர்ஸ் ஹைதராபாத் அவங்க கோயம்புத்தூரில் எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டிசைனர் ஜுவல்லரி. இது நானே இந்த மாதிரி பார்த்ததில்ல. வித்தியாசமான நகைகள் கண்டிப்பாக கோயம்புத்தூர் மக்களுக்கு பிடிக்கும். நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். சார், பொதுவாக இப்போ நகை விலை ஜாஸ்தியாகிட்டே வருது. அது கம்பேர் பண்ணி டைமண்ட் எடுக்கிறதுல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் சார்? இப்போ வெறும் கோல்டுன்னு எடுத்தால் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும். வேற இந்த மாதிரி டைமண்ட் ஜுவல்லரி பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாயிரும். ஏன்னா கோல்டை பார்க்கும்போது டைமண்ட் விலை கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால இந்த டைமண்ட் பெரிய பெரிய நெக்லஸ், பெரிய பெரிய இதெல்லாம் எடுக்க முடியும். இதே கோல்டில் பண்ணும்போது நிறையா பணம் ஆகும். ஸோ கோயம்புத்தூருக்கும் ஜுவல்லருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூரில் தான் அதிகமாக ஜுவல்லரி வாங்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சேல் இந்த இதை? சார், கோயம்புத்தூர் வளர்கிற சிட்டி.